வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலாதாஸ் எழுதின சூசைட் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பெண்மணி, அதாவது அன்பே இல்லாத, காதலே இல்லாத, திருமணத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு கன்ஃபெஷனாக சொல்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு எப்படியாவது இந்த கஷ்டப்படுற வாழ்க்கையெல்லாம் தப்பிச்சு போய் கடலில் விழுந்து இறந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அது அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவங்க கணவருடைய அனுமதி இல்லாமல் அவங்க உயிரை போக்கிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சக்தி இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வாழ்க்கையில் அவங்களோட துக்கத்தெல்லாம் அவங்களுக்குள்ளே அடக்கிட்டு வெளியில் ஒரு மகிழ்ச்சியான மனைவியாக காமிச்சிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. கமலாதாஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்ணுடைய உடம்பு ஒரு எம்டி, ஒரு இறந்து போன ஒரு கட்டை, அதாவது கட்டைங்கள்லாம் இறந்து போச்சுன்னா அதெல்லாம் தண்ணியில் மிதக்கும், அந்த மாதிரி ஒரு கட்டை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பியோர் சோலால் மட்டும்தான் அந்த விடுதலையை, கடல்கிட்ட அந்த விடுதலையை நல்லா ஆழமாக போய் அனுபவிக்க முடியும். ஏன்னா கடல் எப்படின்னா ஒரு நிம்மதியை, அதாவது இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். அது வா என்கிட்ட வான்னு தான் சொல்லுது. ஆனால் அவங்களுடைய கணவர் எப்படின்னா, அவர் தான் எல்லா முடிவையும் எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுப்படி தான் எல்லாருமே வாழணும். இந்த பெண்ணால் அவளுடைய உண்மைத்தன்மையோடு இருக்க முடியல. அவள் இந்த சமுதாயத்துக்காக ஒரு முகமூடியை அணிஞ்சிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் எல்லா பெண்களை மாதிரி தான் இருக்கேன், அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு காட்டிக்க மாதிரி இருக்குது. இந்த கவிதை எப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு விடுதலை இல்லாமல், எந்த விதமான முடிவெடுக்கும் திறனும் இல்லாமல், சுய அடையாளம் இல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணோட உடல், அதில் ஆத்மா கிடையாது, அந்த உடல் மட்டும்தான். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல வகையான கஷ்டங்களையும் சங்கடங்களையும் எதிர்நோக்கி தான் வாழ்ந்துட்டுருக்கு. அன்புக்காக ஏங்குறாங்க. ஆனால் அந்த அன்பு அவங்க எதிர்பார்க்குறவங்கிட்ட கிடைக்கல. அவங்க யார்கிட்ட இருந்தெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க வெளியில் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு கிடைச்சாலும் அது கூடிய சீக்கிரத்துலேயே அவங்கள விட்டு விலகி போயிடுது. இதில் அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களால் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. அவங்களுடைய இறப்பை கூட அவங்க கணவரோட அனுமதியை வாங்கி தான் அவங்க எடுக்கணும். அவங்களால செஞ்சுக்க முடியாது. ஆனால் மகிழ்ச்சியான முகத்தை மாத்திரம் அவங்க எல்லாருக்கும் காட்டணும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன், அவங்களுக்குன்னு ஒரு குரல் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. பெண்கள் நாளுக்கு நாள் அப்படியே ராட்டாயின் பண்ணிருக்காங்க, அதாவது அழுவி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அடையாளமே கிடையாது. இப்போ இந்த கடலில் அவங்க நீந்தணுன்னா அவங்களுக்கு சுயமாக ஒரு குரல்னு இருக்கணும். அதை தான் அவங்க துடுப்பாக வச்சு இந்த கடலை கடந்து அவங்க எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போக முடியும், அந்த இலக்கை அவங்க அடைய முடியும். இதில் அவங்க தற்கொலையை ஒரு ஆயுதமாக எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக தற்கொலையை அவங்க ஒரு சிறந்த ஒரு விஷயமாக அவங்க எடுத்து சொல்லலை. இந்த ஆண் ஆதிக்கத்தோடு நம்ம இந்த சமுதாயத்தோடு பார்க்கும்போது தற்கொலையே மேலு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா இங்கே பெண்கள் ஒரு குழந்தை கையில் இருக்கிற பொம்மை மாதிரி தான். அந்த குழந்தை ஆசைப்படுறதெல்லாம் அந்த பெண்கள் செய்யணும், அந்த குழந்தை எதிர்பார்க்குற முகத்தை தான் அவங்க காட்டணும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி பெண்கள் வெளியில் இருக்கிறவங்க கிட்டேருந்து அந்த அன்பை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இறந்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த நேரத்தில் தான் அவங்களோட குழந்தை பருவம் ஞாபகம் வருது. அவங்களுடைய பாட்டி வீட்டில் அவங்களுடைய அந்த குழந்தை பருவம், அந்த காலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அன்பு கிடைச்ச மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அங்கே அவங்க நல்லா நீச்சல் அடிப்பாங்க. அந்த நீச்சலில் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த தண்ணி அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் தரும். ஆனால் பெண்கள் முட்டாள்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தரால் நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரியும், ஒருத்தர் நம்மளை காயப்படுத்திக்கிட்டாரே இருக்காருன்னு தெரியும். ஆனாலும் அவங்க அந்த காயத்துக்கு நடுவில், அந்த கஷ்டத்துக்கு நடுவில் இருந்து அழுதுகிட்டே வாழ்வாங்களே தவிர அவங்களுடைய விடிவை நோக்கி போகவே மாட்டாங்க. அப்போது அந்த பெண்களுக்கு அவங்களோட குரலை எழுப்புறதுக்கு கூட, எனக்கு இது தேவைன்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு தெரியலை. அவங்க யார் தன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்டே தான் அவங்க இருந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் இந்த கவிதையில் சொல்கிறாங்க. வாங்க படித்து பார்க்கலாம். Bereft of soul, my body shall be bare. Bereft of body, my soul shall be bare. அதாவது ஆத்மா இல்லைன்னா என் உடம்பு ஒன்றுமே இல்லை, என் உடம்பு ஒன்றும் இல்லைன்னா என் ஆத்மாவில் ஒன்றும் இல்லை. விச் வுட் யூ ராதர் ஹேவ் ஓ கைண்ட் சி. அப்போ கடவுளே, இது உடம்பா இல்லை ஆத்மாவா, எது உனக்கு வேணும்?
விச் இஸ் த மோர் டெட் ஆஃப் த டூ? இது ரெண்டுத்தில் எது வந்து இறந்து கிடக்குது? I throw the bodies out. I cannot stand their smell. Only the souls may enter the vortex of sea. இந்த உடலை நான் தூக்கி போட்டுறேன், அதில் ஒரு வாரியான வாடை அடிக்குது. என்னுடைய ஆத்மா மட்டும்தான் இந்த கடலோடைய ஆழத்துக்கு போகணும். Only the souls know how to sing at the vortex of the sea. ஏன்னா என் ஆத்மாக்கு மட்டும்தான் அந்த கடலோட ஆழத்தில் போய் பாட தெரியும். Your body shall be dead, poor thing, dead as driftwood, drifting and drifting to the shore. இந்த உடல் இருக்கே அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த கட்டைங்கெல்லாம் மிதந்து கரைக்கு வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த உடலும் வந்து கரைக்கு வந்துடும். Your body shall ride the tide, rider slumped dead on white warehouse charging. Your body shall bruise white against the coral reefs. Your body, your lonely body. அந்த கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறை மேலெல்லாம் உடம்பு வந்து உராயும். I tell you, see, I have enough courage to die, but not enough to disobey him who said, do not die and hurt me that certain way. நான் கடல் கையில் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு சாவறதுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் எதுக்கு தைரியம் இல்லைன்னா, அவருடைய பேச்சை மீறி வரதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாகக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி என்னால் வந்து இறக்கணும் அப்படின்ற முடிவை என்னால் எடுக்க முடியாது. How easy your duties are, how simple, only roar a hungry roar, leap forward and retreat. உன்னுடைய வேலைங்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு ரோர், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அலை மாதிரி வரணும், பின்னாடி திரும்பி போயிடணும். யூ ஸ்விங் அண்ட் யூ ஸ்விங், ஓ சி யூ ப்ளே அ சைல்ட்ஸ் கேம். நீ வெறும் இதே மாதிரி பண்ணிட்டுருக்க, ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரி. பட் ஐ மஸ்ட் போஸ், ஐ மஸ்ட் பிரிட்டன், ஐ மஸ்ட் ஆக்ட் த ரோல் ஆஃப் ஹாப்பி விமன், ஹாப்பி ஒய்ஃப். ஆனால் நான் அப்படி இல்லை. I must keep the right distance between me and the low, and I must keep the right distance between me and the high. நான் வந்து என்னை விட கீழே இருக்கிறவங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும், நான் வந்து என்னோட மேலே இருக்கிறவங்ககிட்டேருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கணும். ஓ சி ஐம் ஃபெட் அப், ஐ வாண்ட் டு பி சிம்பிள், ஐ வாண்ட் டு பி லவ்ட், and if love is not to be had, I want to be dead, just dead, while I enter deeper with joy I discover the sea's hostile cold is all after all skin deeper. எனக்கு வந்து காதல் வேணும், எனக்கு வந்து அன்பு வேணும். அந்த அன்பு எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு இறந்துடணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், கடல் வந்து குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வெறும் மேலோட்டமாக தான். The sea's inner chambers are all very warm. ஏன்னா அந்த கடலுக்குள்ளே போயிட்டோன்னா ஒரு நல்ல ஒரு வெப்பம் இருக்கும். There must be a sun slumbering at the vortex of the sea. ஒருவேளை கடலோட ஆழத்தில் ஒரு சூரியன் இருக்கலாம். Oh see, I'm happy swimming, happy, happy, happy. The only moment I know well is certainly the swim. எனக்கு வந்து நீச்சல் அடிக்க பிடிக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரே மூமெண்ட் என்னென்னா நீச்சல் அடிக்கிறது தான். இட் கம்ஸ் நேச்சுரல் டு மீ, அது எனக்கு இயற்கையாக வரும். ஐ ஹேட் அ ஹவுஸ் அ மலபார் அண்ட் அ பேல் க்ரீன் பாண்ட். எனக்கு மலபாரில் ஒரு வீடு இருந்தது, அங்கே ஒரு குளம், அப்படியே ஒரு சாதாரண பச்சை கலரில் அந்த குளம் இருக்கும். ஐ டிட் ஆல் மை க்ரோயிங் தேர் இன் த பிரைட் சம்மர் மந்த்ஸ். என்னுடைய அந்த சம்மர் மந்த்ஸ் எல்லாம் வந்து நான் அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் வளர்ந்தேன். I swam about and floated and divided into the cold and green. I lay speckled green and gold in all the hours of the sun. அங்கே தான் போய் அந்த சம்மர் மந்த்ஸில் அழகாக நீச்சல் அடிச்சுட்டு இருப்பேன். Until my grandmother cried, darling, you must stop this bathing now. You are much too big to play naked in the pond. எது வரைக்கும் விளையாடிக்கிட்டே நீச்சல் அடிச்சுட்டே இருப்பேன்னா, என் பாட்டி என்னை கூப்பிட்ற வரைக்கும் இந்த மாதிரி வந்து குளிக்கிறத நிறுத்து, நீ இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்ட, ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது. எஸ், த ஒன்லி மூமெண்ட் ஐ ரியலி நோ இஸ் ஸ்விம்மிங். இட் கம்ஸ் நேச்சுரலி டு மீ. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரே மூமெண்ட் என்னென்னா நீச்சல் அடிக்கிறது தான், அது எனக்கு இயற்கையாகவே வரும். The white man who offers to help me forget, the white man who offers himself as a stiff drink is for me to tell the truth, only water. எனக்கு வந்து என் குடும்பம் நெருக்கமாக இருக்கிறதுக்கு வந்து அமைஞ்ச சில ஒயிட் மேன் வந்து அவங்களுக்கு தெரியல எனக்கு தண்ணி தான் சந்தோஷத்தை தரும்னு. ஒன்லி அ பிளெயின் க்ரீன் பாண்ட் கிளிமரிங் இன் த சன். ஒரு குளம் போதும், பேல் க்ரீனில் ஒரு குளம் போதும், அப்படியே சூரிய வெளிச்சத்தில் அந்த குளம் இருந்தால் போதும், நான் நீச்சல் அடிச்சுன்னு சந்தோஷமாக இருப்பேன். In him I swim, all broken with longing. In his robust blood I float, drying off my tears. அவனுக்குள்ளே நான் நீச்சல் அடிப்பேன், ஆனால் உடஞ்ச ஒரு எதிர்பார்ப்போடு தான். அவனோட ரத்தத்தில் வந்து நான் என்னுடைய காஞ்ச கண்ணீரை தான் தொடச்சிட்ருக்கணும். Yet I never can forget the only man who hurts. ஆனால் என்னால் மறக்க முடியாதது
ஒரே ஒருத்தர் தான், என்னை காயப்படுத்தக்கூடிய ஒருத்தர். த ஒன்லி ஒன் ஹோம் சீஸ் டு நோ த ஒன்லி வே டு ஹர்ட். அவருக்கு மட்டும்தான் என்னை எப்படி காயப்படுத்தணுன்றது நல்லா தெரியும். ஹோல்டிங் யூ இஸ் ஈஸி, கிளச்சிங் அட் மூவிங் வாட்டர். ஐ டெல் யூ see, this is easy, but to hold him for half a day was a difficult task. கடலே, உன்னை உன் கூட உன் தண்ணியை பிடிச்சிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த மனுஷனை பாதி நாள் பிடிச்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் ரிக்வயர்ட் ட்ரிங்க்ஸ் டு ஹோல்ட் him down. நான் அதுக்கு ட்ரிங்க்ஸ் எடுக்கணும், அப்போ தான் அவனை பிடிக்க முடியும். டு மேக் him love. But when he did not love, believe me, all I could do was to sob like a fool. அதாவது அவன் என் மேலே ஒரு அன்பை செலுத்தணும், காதலை கொடுக்கணும்னு செய்கிறதுக்காக நான் அதெல்லாம் செய்வேன். ஆனால் அவன் என் மேலே அன்பு செலுத்தாத போது, காதல் செலுத்தாத போது நான் செஞ்சது எல்லாமே முட்டாள் மாதிரி அழறது தான். ஓ சி யூ ஜெனரஸ் கவ், யூ அண்ட் ஐ ஆர் பிளிக் ஃப்ளாப்ஸு. கடலே, தாராளமான பசு நீ, ஆனால் நீயும் நானும் பெரிய தோல்வியாளர்கள். வி ஆர் டூ சென்டிமெண்டல் ஃபார் அவர் ஓன் குட். நமக்குள்ள நிறைய சென்டிமெண்ட்ஸ் நம்ம நல்லதுக்குன்னே நினச்சி வச்சுருக்கோம். லைட்ஸ் ஆர் மூவிங் ஆன் த ஷோர், பட் ஐ ஷால் நாட் ரிட்டர்ன். இப்போ கடற்கரையில் லைட்ஸ்லாம் அப்படியே நகருது, ஆனால் நான் திரும்பி வரமாட்டேன். சி டாஸ் மை பாடி பேக் தட் ஹீ நியூ ஹவு டு லவ். என்னோடய உடலை நீ திருப்பி கரையில் ஒதுக்கிடு, ஏன்னா எப்படி அதுக்கு அன்பு செய்யணும்னு அவனுக்கு தெரியும். bereft of body my soul shall be free, taken my naked soul that he knew how to hurt. என்னுடைய உடம்பு அது இல்லைன்னா என்னுடைய ஆத்மா சுதந்திரமாக இருக்கும். நீ என்னுடைய ஆத்மாவை எடுத்துக்கோ, ஏன்னா அதை எப்படி காயப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும். only the soul knows how to sing at the vortex of the sea. ஏன் நீ என் ஆத்மாவை எடுத்துக்கணுன்னா அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் கடல் ஆழத்தில் எப்படி போய் பாடணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.